நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த கொள்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மறுமை வெற்றி மட்டுமே எங்களுடைய இலக்கு என்பதுதான் ஒவ்வொரு ஏகத்துவவாதியினுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஆசையாக அவாவாக இருக்கிறது. அந்த ஆசை, அந்த இலக்கு பரிபூரணமாக நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கொள்கைக்காக சந்திக்கின்ற சோதனைகளையும் இந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே எடுத்து எதிர்ப்புகளையும் இந்த கொள்கைக்காக தாகங்கள் வந்த பொழுதும் பசி பட்டினியிலே உழன்ற பொழுதும் அவர்களுடைய பயணத்திலே தங்களுடைய கொள்கையை சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. கொள்கையை கடைபிடிப்பதிலே இதைவிட சிரமத்தை நாம் சந்தித்து விட்டோமா? இதைவிட கஷ்டத்தை பார்த்து விட்டோமா? சிரமங்களின் பொழுது கொள்கையை சமரசம் செய்து விடக்கூடாது. சிரமங்களினால் கொள்கையை பிரச்சாரத்தை விட்டு ஒதுங்கிவிடக் கூடாது. இது என் இறைவன் தந்த கொள்கை, எனக்கு தந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்துவேன், அதில் எதுவும் என்னை சோர்வடைய செய்து விடாது என்கின்ற உறுதிப்பாட்டை ஒவ்வொரு